ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என் கையில் நான் கோவக்காய் வச்சுருக்கேன். இந்த கோவக்காயை வச்சு ஒரு ஃப்ரை. இது வந்து பெங்காலி குசினில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ். பெங்காலிஸ் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி. நார்மலாக நம்ம போடுற மாதிரி கிடையாது. பெங்காலி மசாலா போட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த கோவக்காய் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓக் வைக்கிறேன். நம்ம வச்ச ஓக் சுட்டுடுத்து நான் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துருப்பேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு அந்த ஸ்மோக் வரணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வச்சுருக்கேன். ஆல்ரெடி வறுத்தது தான், இருந்தாலும் இன்னொரு வாட்டி வறுத்தலாம். இப்போது இந்த வேர்க்கடலையை பிளேட்டுக்கு எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் வடிகட்டி பிளேட்டுக்கு எடுத்துருங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து இதை எடுத்துருங்க. இதே எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. நான் ஒரு வெங்காயத்தை ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையும் நல்ல செவக்க வறுத்துருக்கேன். நல்ல டார்க்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஆயிலை இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை அதையும் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து கம்ப்ளீட்டாக இதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இந்த பிளேட்லேயே எடுத்துருங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போ இந்த எண்ணெயில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 kg கோவக்காய் இருக்கும். 1/2 கிலோ கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், கிராஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயுது. நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். நம்மளோட கோவக்காய் இருக்குல்ல, ஆக்சுவலாக அந்த கோவக்காயை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி துணியில் தொடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெயில் பொரிக்க போகிறேன். துணியில் தொடச்சி வச்சுருக்கேன். இதே எண்ணெய் இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெயில் சூடான எண்ணெயில் போடும்போது உங்கள் மூஞ்சில் அடிக்கும். ஃப்ளேம் ஹை பண்ணிக்கங்க. இதை எண்ணெயில் அப்படியே பொரிச்சிருங்க. நல்லா ஃபுல்லாக 100% இது குக் ஆகினதில்லை. ஆயிலே இது நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு 40% குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்பு நான் இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸ்டேஜில் நல்லா 100% குக் பண்ணிடணும். ஏன்னா மசாலா அரைச்சிட்டு நம்ம டாஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அந்த ஸ்டேஜில் மசாலாவில் குக் ஆக போகிறது இல்லை. அதனால் மேக்ஸிமம் கோவக்காய் உங்களுக்கு குக் ஆகிடும். இந்த கோவக்காய் மசாலாவுக்கு நம்ம வருத்தம் இல்லை, வேர்க்கடலை, வெங்காயம், கருவேப்பிலை அதை இதில் சேர்த்துறேன். ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் வந்து இங்கே கொப்பரை வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி கொப்பரையில் 1/4 மூடி அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய், ரோஸ்டட் ஜீரா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சப்பொடி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1-2 ஸ்பூன், கசூரி மேத்தி பொடி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆப்ஷன், இருக்கிறவங்க சேர்த்துக்கங்க, இல்லாதவங்க அவாய்ட். இப்போ இதை ஒரு கோர்ஸாக அரைச்சிடுறேங்க. இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும்.
இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதை அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு பொடி, இந்த மாதிரி பொடி மாதிரி இதை அரைச்சிருக்கேன். பல்சில் ஓட்டியிருக்கேன் நான். இப்போது இந்த கோவக்காயை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இந்த மாதிரி கோவக்காயை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நான் இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்றேன். இந்த எண்ணெய் போகிறோம். இதுக்கப்புறம் நான் பண்ணுறது நம்மளோட டச்சு கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. அவங்க வெறும் எண்ணெய் விட்டு கடுகு மட்டும்தான் தாளிப்பாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் தாளிக்க மாட்டாங்க. இது என்னோட டச். அதே மாதிரி இந்த வெங்காயம் அரைச்ச போது பூண்டு சேர்த்து அரைப்பாங்க. நான் பூண்டு சேர்க்கலை. விருப்பப்படுறவங்க பூண்டு சேர்த்து அரைக்குங்க. வெங்காயம் எண்ணெயில் வறுத்த போது, வெங்காயம் வேர்க்கடலை வறுத்த போது பூண்டையும் வறுத்துருங்க. அதே ஃப்ரை பண்ணிடுங்க எண்ணெயில். பண்ணிவிட்டு அது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கங்க. நம்மளோட பருப்பு நல்லா செவந்தெடுத்து நம்மளோட பொடி இருக்குல்ல, பொடியை சேர்த்துறேங்க. மொத்த பொடியை சேர்த்துறேங்க. இப்போ இந்த பொடியில் இந்த காய் ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. இந்த காயை இந்த பொடியில் கோட் பண்ணு. இந்த மசாலா ஒரு கோவக்காயும் ஒட்டணும். கையில் தண்ணி இருக்கு, லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா போட்டோம். நம்மளோட பெங்காலி ஸ்டைல் கோவக்காய் ஃப்ரை பார்த்தீங்களா? சும்மா ஒரு கோவக்காயிலையும் அந்த மசாலா ஒட்டிண்டு சாதத்து கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க. ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், ஈவன் சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம். நம்மளோட பெங்காலி ஸ்டைல் ஒரு கோவக்காய் ஃப்ரை தயார். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஃபினிஷ் பண்ணு. பெங்காலி ஸ்டைலில் நம்ம செஞ்ச ஒரு கோவக்காய் ஃப்ரை ஒரு அட்டகாசமான ரெசிபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா, அருமையாக இருக்கும். ரைஸ் கூட கலந்து சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட தொட்டுக்கலாம். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லக்ஷ்பூஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் சேனலுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கிங்க. லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.